Hi friends, மயிலை குத்தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கிணி வச்சுருக்கேன். 2 அழகு பாஸ்மதி அரிசி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், 2 கிராம்பு, ஒரு மராத்தி மூக்கு, கொஞ்சம் பாசி கல்பாசி, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, இது கல்லுப்பு தேவையான அளவு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கலந்தாச்சு. இதில் முட்டையை போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி கலரி விடுங்க. முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் அரை ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிச்சு. இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இது தக்காளி போட்டுக்கலாம். வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதில் தயிர் போட்டுக்கலாம். இதுலேயே மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். ஒரு அரை நிமிஷம் வதக்கி விடுங்க. மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை. நல்லா 2 முறை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அரிசி போட்டுக்கலாம். தண்ணி இல்லாத போட்டுக்கோங்க. இதுலேயே இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொல்லமாக அரிசி உடைஞ்சிரும். அதுக்காக மொல்லமாக கலரி விடுங்க. இதுலேயே நம்ம வறுத்து வச்ச முட்டையை போட்டுக்கலாம். மூடி போட்டு வைக்கலாம். இப்போ வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் போட்டோம். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை பிரியாணி ரெடி. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடான சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.